ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் உங்கள் நெல்லை டூட்டி கப்பிள்ஸ். நாங்கள் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது நைட் க்ரீம் பிஸ்னஸ். அது வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட பிஸ்னஸ். உங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்களுடைய நெல்லை டூட்டி கப்பிள்ஸ் இன்ஸ்டா பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதில் ஹைலைட்ஸில் நிறையா வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து ரீசெல்லிங் பண்ணணும் ஆசை இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு இதை பற்றி டவுட் இருந்தால் எங்களோட நெல்லை டூட்டி கப்பிள்ஸ் இன்ஸ்டா பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எங்களுக்கு மெயில் ஐடி அதில் கொடுத்துருக்கோம், அதில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கேட்டால் கூட உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயே கொடுப்போம். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் நல்லா சாதிக்கலாம். உங்களுக்கு டெய்லியுமே வந்து ஒரு 1000 ருபீஸ் வரை ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இதில் எப்படி 1000 ருபீஸ் வந்து எப்படி வந்து எடுக்கலாம், ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எதுக்கு நான் இப்படி கவர் போட்டு இப்படி மூடி வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும். ஸோ வந்து அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பல்க் ஆர்டர், இது ஒரு பல்க் ஆர்டர், இது ஒரு பல்க் ஆர்டர். இது வந்து ஒரு ஊருக்கு போகுது, இது ஒரு ஊருக்கு போகுது. இதே நம்ம எப்போவுமே வாங்குகிற கஸ்டமருக்கு சரியும் மினிமம் குவான்டிட்டி அவங்க 1 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி 5 பீஸ் வர வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸில் தான் வரும் அப்படின்னு தெரியும். இது கொஞ்சம் பல்க் குவான்டிட்டினால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து அவ்வளோதான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வந்து எப்படி நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். எப்படி வந்து 1 டேக்கு 1000 ருபீஸ் வந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் எப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேணாம். 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு கேளுங்க. இப்போ வந்து நாங்கள் கொடுக்குற க்ரீமோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒரு க்ரீம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஸோ வந்து நீங்கள் ஒரு க்ரீம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பிக்சர் இருக்கும். ஸோ வந்து அந்த பிக்சர் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் இல்லைனா அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸை வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தானே எல்லோரும் வாங்குவாங்க. இப்போ நான் இந்த க்ரீமை யூஸ் பண்ணாமல் யாராச்சும் என்கிட்ட வாங்குவாங்களா? நம்மளுடைய ஸ்கின் டோன் கலரை பார்ப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து க்ரீமை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சோடனே கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க. 100% வந்து மணி கேரண்டியோடு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த க்ரீமை. ஏன்னா நாங்கள் வந்து எவ்வளோ ஹானஸ்ட்டாக நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நானுமே இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ வந்து இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. இது வந்து கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வராத ஒரு க்ரீம் தான். இது வந்து ஆர்கானிக் பேஸில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரீமை வந்து டீட்டெயில் கேட்கும்போது நான் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் கூகுளில் வந்து போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து டாப்பிக்குள்ளே வரலாம். எப்படி 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த க்ரீமை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணி இந்த கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா அந்த க்ரீமை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். அவங்க மட்டும்தான் நம்மகிட்ட இந்த க்ரீமே வாங்க முடியும். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும், என்கிட்ட இந்த க்ரீமை வாங்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தத்துக்கு நான் சொல்லவே இல்லை. எதுக்கு அப்படின்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோட ரிசல்ட் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐடியாவே வரும். இப்போ நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்களும் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு க்ரீம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சோடனே உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. இது நீங்கள் வந்து ஒரு மார்ஜின், அதாவது நாங்கள் வந்து கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அதாவது ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் கம்மி பர்ச்சேஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் க்ரீமை வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயோ ஸ்டோரிலேயோ நீங்கள் வைக்கிறீங்க. அதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டரை எடுங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோவை போடுங்க, பிஃபோர் ஆஃப்டர். இப்போ நம்ம வந்து நினச்சிட்டே இருக்கணும், ஐயோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஃபோட்டோவை வந்து இது பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா யாருமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து 1000+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம பிஸ்னஸ்காண்டி பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ எனக்கே நானே ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறேன் ஒருத்தங்கிட்ட வாங்கி அப்படின்னா நான் ரிவ்யூ கொடுப்பேனா அப்படின்னா ரிவ்யூ கொடுப்பேன். அவனோட ஃபேஸை ரிவீல் பண்ண சொல்லுவேன்னா யாருமே பண்ண சொல்ல மாட்டோம். ஸோ வந்து அவங்கவுங்க பிஸ்னஸ்காண்டி அவங்க வந்து ஃபேஸை ரிவீல் பண்ணுறது தப்பே இல்லை. நம்ம ஃபேஸை காட்டி நம்ம வந்து தப்பான ஒரு எதுவும் பண்ணல. நம்ம வந்து ஒரு கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டுங்க. ஃபேஸை வந்து பிஃபோர் ஆஃப்டர் போட்டு உங்கள் ஸ்டேட்டஸ்லையாச்சும் வைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாச்சும்
பசங்களாச்சும் இந்த க்ரீமை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஸ்கின் டோனில் இருந்தீங்க, இப்போ என்ன ஸ்கின் டோனில் வந்து மாறியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அவங்க உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. எப்படியுமே உங்கள்கிட்ட கேட்க தான் செய்வாங்க, நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இப்படி கலர் ஆனீங்க, எப்படி உங்கள் ஸ்கின் டோன் வந்து கிளியர் ஆணுச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த க்ரீமை ஸ்டேட்டஸில் வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க. அப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண க்ரீமை வந்து நீங்கள் அதை காமிக்கலாம். அவங்ககிட்ட வந்து இதை தான் நான் க்ரீம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. அது மாதிரி என்ன ஃப்ரீனா க்ரீமோட பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். நிறைய இது நீங்கள் இதோட டீட்டெயில் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுவேன். இது வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் வைக்க போகிறீங்க. கஸ்டமர் ஆர்டர்ஸை வந்து ஒரு 5 ஆர்டர் 6 ஆர்டர் கிட்ட எடுத்தாலே போதும். எடுத்து என்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு கம்மி ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் வாங்குகிற ரேட்டோட ஒரு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வச்சு உங்களுக்கு க்ரீமை கொடுப்பேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களுடைய லேபிள் ஒட்டி கூட சேல் பண்ணிக்கலாம். பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்துடும். அதாவது க்ரீமோட பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் வரப்போகுது. அதோட வந்து நாங்கள் உங்களுக்கு க்ரீமோட பாக்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு தாரேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாக்ஸோட ரேட்டே 54லேருந்து 64 ருபீஸ் வந்து வரும். நம்ம குவாலிட்டியான பாக்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு வந்து அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் உடனே வாங்கி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்களே அதில் வந்து வேறு யாருமே நீங்கள் ஒருத்தவங்க வந்து பண்ணுவாங்க, ஒருத்தவங்ககிட்ட இருந்து நம்ம இது பண்ணலாம் அப்படி சொல்லி என்றைக்குமே வந்து நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் யாருக்குனே வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து எய்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசல்ட் வந்து இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரை வைக்க போகிறீங்க. அதை வந்து யார் வாங்க போகிறாங்களோ அவங்களோட அதாவது உங்கள் க்ரீமை வந்து அப்படி ஃபோட்டோ எடுத்து வைக்க போகிறீங்க. நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பிக்கை வைக்க போகிறீங்க. அவங்க ஆர்டர் கேட்டாங்கன்னா என்கிட்ட கொடுக்க போகிறீங்க. நான் உங்களுக்கு க்ரீமை வந்து சென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அவங்களுக்கு கொரியர் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான். இது அழகாக பண்ணலாம்ல, யாருனாலும் பண்ணலாம் வீட்டில் இருந்து. ஸோ வந்து 1000 ருபீஸை 1 டேக்கு வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா 2 க்ரீம் விற்றா கூட உங்களுக்கு நல்ல லாபம் தான். அதனால் சீக்கிரம் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அதாவது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், அதாவது நியூ கஸ்டமர் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் இருந்தாலும் எதுனாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ண காத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த க்ரீம் பற்றி இன்னும் அப்டேட் வந்து நான் வந்து வீடியோவில் கொடுத்துட்டே இருப்பேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இதை சொல்லலாம். அதனால் நான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இதான் நம்மளுடைய க்ரீம். இது வந்து இப்போ ராவாக இருக்குது. ஏன் ராவாக இருக்குது சொல்கிறேன்னா, இதில் வந்து இன்னும் லோகோ எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. லோகோ வந்து இந்த இருக்குது. இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இது அப்படியே நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லனாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த பாக்ஸோட ரேட்டு வந்து 54 to 64 ருபீஸ் வந்து வரும். நான் செக் பண்ணிட்டேன். நிறைய கஸ்டமரும் செக் பண்ணிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர் வந்து இதை நம்பி வாங்குறது எதுக்குன்னா, இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இதுக்குள்ளே இருக்கிற க்ரீமும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வெயிட் பார்த்து உங்களுக்கு க்ரீமை வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோகோவும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இந்த லோகோ வேண்டாம், எங்களோட லோகோ வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் வெறும் பாக்ஸாக அனுப்பிடுவோம். நீங்கள் லோகோ வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து உங்களுடைய பிராண்டில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட பிராண்டில் நேச்சர் ரீபிரத்ன்னு இருக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் பிராண்ட் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரிசல்ட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் லோகோ மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய லோகோ வைக்க போகிறீங்க. இந்த பாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லனாலும் நீங்கள் போட்டு பார்த்து, அதாவது மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் எதுலனாலும் போட்டு பார்த்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்கும்போது நீங்கள் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ். யாராச்சும் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்டை உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ வந்து எல்லோரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து
பண்ணணும், ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் இதை இது பண்ணுங்கள் அதை இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே உங்களை இது பண்ண சொல்லலை. க்ரீம் யூஸ் பண்ண ரெகுலர் கஸ்டமர் இதோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸை சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அங்கே பாருங்கள் கொரியர் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து அவங்க பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படின்னா இது ரொம்ப ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் தான். நீங்கள் ஆர்டரை எடுத்த பிறகு தான் என்கிட்ட க்ரீமோட ஆர்டரை கொடுக்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் மார்ஜின் உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுமோ மார்ஜின் வச்சு நீங்கள் சேல் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக தான் இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் மார்ஜின் வந்து உங்களுடைய ஏரியா பொறுத்தவரை நீங்கள் வந்து எவ்வளோ வச்சா வாங்குவாங்க அப்படி சொல்லி நீங்கள் மார்ஜின் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என்னோட பிஃபோர் ஆஃப்டர் வீடியோவும் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட அந்த ஃபோட்டோவில் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் நான் கஸ்டமர் பிக்கை ஆட் பண்ண முடியாது. நான் முதலே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், யாருமே அவங்களோட பிக்சரை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து டஸ்கி ஸ்கின் டோன்லேருந்து நம்மளுக்கு ஃபேர் ஸ்கின் டோன் ஆயிருக்கும் அப்படின்னா அது யாருமே ஷேர் பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. நானுமே ஃபஸ்ட்டு விரும்பலை தான். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்ம பிஸ்னஸ்க்கு யாருமே பிராண்டு கிடையாது, நானே பிராண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணேன். என்னை பார்த்து தான் நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து நான் எவ்வளோ ஸ்கின் டோனில் ரொம்ப டார்க் ஸ்கின் டோனில் இருந்தவங்க எப்படி வந்து கலர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேட் வரும். ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை விட பெஸ்ட் ஐடியா எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு லேடிஸ்க்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள்.